இது இன்றைக்கி 2/4/2026 மதியம் 1:30 மணி. தவாஃப் செய்கிறதுக்காக மேலே வந்திருக்கேன். ஃபஸ்ட் மாடி கூட்டம் கீழே கடுமையாக இருக்குது. பாக்கி 2வது என்ன வெயிலுடைய தாக்கம் கடுமையாக இருக்குது. அல்லாஹ் பரிபூர்ண ஈமானை கொடுக்கணும். தாக்கத்தோடு தைரியமாக தவாஃப் செய்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு உடம்பு நலத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி இந்த துஆ செய்வோம். சரி, அல்ஹம்துலில்லாஹ். கூட்டம் காலையில் ஹஸரத் சொன்ன மாதிரி தான் 10 லட்சத்துக்கு மேலே இருப்பாங்க போல் இருக்குது. எல்லா மாடியில் இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இவ்வளோ கூட்டம் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் இடமே இல்லை, தவாஃப் செய்கிறதுக்கு இடமே இல்லை, அவ்வளோ கூட்டம். இந்த இடத்த பாருங்கள், இந்த ஒரு பச்சை லைட்டு இருக்குது பாருங்கள். இந்த பச்சை லைட்டு வந்தோடனே அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு எதுக்க இது ஃபஸ்ட் ஃப்ளோரில். இந்த இடத்துக்கு வந்தோடனே பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வுடைய நேமை கொண்டு தோங்குகின்றேன் யா அல்லாஹ், அல்லாஹ்வே மிகப்பெரியவன் அப்படின்னு சொல்லணும். இந்த பச்சை லைட்டுக்கு முன்னாடி ஒரு 50 மீட்டரோ 100 மீட்டரோ வரும்னு நினைக்கிறேன். ருக்குனுல் யமாண்டு அந்த இடத்துல வரும்போது ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வக்கீனா அதாபன்னார். யா அல்லாஹ், எனக்கு உலகத்தில் எல்லா செல்வங்களும் கொடு, எல்லா நலவுகளையும் குடியா அல்லாஹ், மறுமையிலே எனக்கு சிறப்பாக்கி குடியா அல்லாஹ், வக்கீனா அதாபண்ணா அதாபுலேருந்து என்னை காப்பாற்று, மறுமையுடைய வேதனையை காப்பாற்றியா அல்லாஹ். அடுத்து என்னென்னா நல்லடியார்களோட மறுமையில் சேர்த்து வையாலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல துவா வருது. இதுக்கு ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா, யா அல்லாஹ் உலகத்தில் நல்ல சிறப்பு கூடியா அல்லாஹ், நன்மை கூடியா அல்லாஹ், வக்கீனா அதாபன்னார் நரகத்துடைய வேதனையிலிருந்து காப்பாற்றியா அல்லாஹ், வதஹில்னல் ஜன்னத்தை மால் அபரார், எல்லாம் சொர்க்கத்தில் சேர்த்து வை, நல்லடியாரோடு சேர்த்து வை எல்லான்னு கேட்கணும். இதில் சில சகோதரர்கள் என்ன செய்கிறாங்கன்னாக்கா மொபைலை வச்சு வீடியோ எடுக்கிறாங்க. அவங்க தவாஃப் நடக்கிறதே வீடியோ எடுக்கிறாங்க. அப்படி செய்கிறது ஒரு நல்ல பழக்கம் இல்லை. ஏண்டா இது ஒரு இபாதத்து. இது 7 தடவை கண்டினியூ தான் பண்ணி ஆகணும். இப்போ நான் கூட உட்காந்துக்கிட்டேன், கொஞ்சம் டயர்டாகிட்டால் உட்காந்துக்கலாம். மேலே ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு ரவுண்டு வரும்னு நினைக்கிறேன். 7 ரவுண்டு வரணும், 3.5 கிலோமீட்டர் வரணும். அப்போ நம்ம ரெஸ்ட் எடுத்து போகலாம். ஆனால் நிறுத்திட்டு அடுத்து 1 மணி நேரம் சென்று கண்டினியூ பண்ணால் அப்படியே ஒத்துக்க முடியாது. இந்த இடத்துல தான் இருக்குன்னு ஒழுவோடு தான் இருக்குன்னு தவாஃப் செய்யும்போது 7 தவாஃபு முடித்த பிற்பாடு அவங்க போய் என்ன செய்யணும்னு 2 ரக்காத்து வாஜிப். அது இது மாதிரி நான் இந்த தவாஃப் முடிச்சுட்டு அல்லா ஏற்றுக்க அல்லான்னு சொல்லிட்டு அந்த தொழுது தான் போகணும். அல்லாஹ் பரக்கத் செய்வான். இதில் சில பேர் இந்த வீடியோ எடுக்கிறாங்கல்ல, வீடியோ எடுத்துகிட்டு போகிறாங்க. இது என்னக்கா நம்ம செய்கிறது ஒரு இபாதத்து, வணக்க வழிபாடு. இறைவனுக்கு முன்னாடி நம்ம மன்றாடி வழிபடுறோம். அப்படிமா அந்த இடத்துல வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன். இது தொழுகை இல்லை, தொழுகைண்டாக்கா எதாக இருந்தாலும் தொழுகை முறிஞ்சு போயிடும். ஆனால் இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் அது நல்ல பழக்கம் இல்லை. இன்ஷாஅல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்யட்டும். பார்க்கக்கூடிய சகோதரர்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டு சட்டம் தெரிஞ்சுக்கிட்டுங்கிறதுக்காக ஒரு சின்ன தகவலோடு நான் இணைஞ்சேன். நான் என் பேர் முபாரக். வாழ்த்துக்களுடன் நன்றி. பாரக்கல்லாஹ். அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. உங்களுக்கு வணக்கம்.